மாவட்டம் ஓசூரை அடுத்த மராட்டிப்பாளையம் கிராமத்தில் கிணற்றில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஹரீஷ் மற்றும் வெங்கடேஷின் சடலங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 101 நாதஸ்வரம் தவில் கலைஞர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய இசை வேள்வியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து ரசித்தனர். பின்னர் வள்ளி, தெய்வானை, முத்துக்குமார சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் எழுந்தருளி 4 ராஜ வீதிகளில் உலா வந்தனர். அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 108 குண்டங்கள் அமைத்து 216 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. இதனை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் உள்ளூர் மற்றும் வெளிமாநில மக்கள் அதிருப்தியுடன் திரும்பிச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடந்த 24வது தேசிய அளவிலான கபடி போட்டியில் ஆடவர் பிரிவில் சென்னை அணியும் மகளிர் பிரிவில் டெல்லி அணியும் சாம்பியன் பட்டம் வென்றன. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தொழில்துறை அமைச்சர் தங்கமணி சான்றிதழ்கள், பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.